Hi guys, welcome to Learn Automation Online. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் டெஸ்டிங் எதுக்காக நமக்கு அவசியமாக தேவைப்படுது, why is testing necessary அப்படிங்கிறது. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம சேனலோட ரெகுலர் ஃபாலோவராக இருக்கீங்கன்னா இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டு அதை நம்ம ரிகரஸாக டெஸ்ட்டுக்கு உள்ளாக்குறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டை மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கோப் ஆஃப் டெஸ்டிங் இல்லை ஸ்டார்டிங்கில் வந்து டெஸ்டிங்னா என்னன்னு பேசும்போது அந்த ப்ராடக்டை டெஸ்ட் கேசஸ்க்கு அகேன்ஸ்டாக எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட்டை பார்க்கறது மட்டும் டெஸ்டிங் இல்லை, அந்த ப்ராடக்ட் வர்றதுக்கு காரணமாக இருந்த அந்த ரெக்குயர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸு, யூசர் ஸ்டோரிஸு, அது ரிலேட்டடான சிமிலர் ப்ராசஸ் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ஷனுக்கு உள்ளாக்குறதும் டெஸ்டிங்கோட வேலை அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம். கரெக்டாக? ஸோ அந்த வகையில் அந்த ப்ராடக்டை ரெகுலராக டெஸ்ட் பண்ணுறதோ இல்லை அந்த ப்ராடக்ட்டுக்கு அசோசியேட்டடான டாக்குமெண்ட்ஸை ரிவ்யூ ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டுக்கு உண்டான ஃபெயிலியர் ரேஷியோவை இத்தனை பர்சன்ட் இதுக்கு ஃபெயில் ஆகி பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபெயிலியர் ரேஷியோவை அப்படியே பாதியாக குறைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த டெஸ்டிங் வேலையை பண்ணுறோம். கரெக்டாக? அப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுறப்போ ஏதாவது டிஃபெக்டை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் டெவ் டீம் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அதை கண்டினியூஸாக தொடர்ந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அகெயின் அதை வேலிடேட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்ரூவ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த சிஸ்டம்க்கு மூவ் ஆன் ஆகிட்டே இருக்க போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் ஒரு கண்டினியூஸாக டிஃபெக்ட்ஸை ஃபைண்ட் பண்ணுறது அண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது, திருப்பி அந்த டிஃபெக்ட் வராமல் இருக்குன்றதை என்ஷூர் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து என்னென்னா அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் ப்ராடக்டோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி அது மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. கரெக்டாக? இதை தாண்டி இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த லீகல் டேர்ம்ஸ்லாம் பேசியிருப்போம்ல, இப்படியெல்லாம் இருக்கணும். இப்போது நார்மலாக இப்போ ஒரு வாட்ஸ்அப் இருக்குது அப்படின்னா இல்லை வேறு ஏதோ ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் ஏதோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேங்கிங் அப்ளிகேஷன் வருதுன்னா இப்போது என்னோட எண்ட் யூசர் இப்போ எப்படி எடுத்துக்குவோம், சைனாவில் ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் பேண்டாக இருக்கும். கரெக்டாக? ஒரு சில ஆப்பெல்லாம் உள்ளே விடவே மாட்டாங்க. ஏன்னா அந்த நாட்டோட லா இதுதான், எங்கள் நாட்டில் வந்து இந்த ஆப்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டோம், இதெல்லாம் ப்ரோஹிபிட்டடு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்தியாவில் சில ஆப்ஸ் எல்லாம் பேண்டாக இருக்கும். ரைட்? ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் லா அவங்க நாட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த பர்டிகுலர் ரூலையோ இல்லை லாவையோ அது வந்து என்னென்னா பிரேக் பண்ணாமல் இருக்கா, வயலேட் பண்ணாமல் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து என்னென்னா அந்த கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட்டு இல்லை லீகல் ரெக்குயர்மெண்ட்டு இதுக்குன்னு இப்படி தான் ஒரு ப்ராடக்ட் இருக்கணுன்ற ஒரு ஸ்டாண்டர்டு இது எல்லாத்தையும் மீட் பண்ணுதான்றது செக் பண்ணுறதுக்கும் நமக்கு டெஸ்டிங் வந்து அவசியமான கான்செப்டாக இருக்குது. இது எல்லாமே குட்டி குட்டியான சின்ன சின்ன தியரி கான்செப்ட் தான் எனக்கே தெரியுது. பட் அந்த சிலபஸில் இருக்கிற எல்லாத்தையுமே என்டையராக செக்ஷன் பை செக்ஷனாக கவர் பண்ணணுன்றதுக்காக தான் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் போட்டு கிளப் பண்ணாமல் இருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் வேற ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். சியர்ஸ்.